ஆரோக்கியம்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். நம் உடல் உற்சாகமாக இருக்கும்போது எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஆற்றலுடன் மலர்கின்றன. ஆகவே ஆரோக்கியத்தை பேணும் உடற்பயிற்சி முறைகள் குறித்து விளக்க வருகிறது யாக்கை நலம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். யாக்கை நிலம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் தமிழ் 77 ஃபிட்னஸ் ஸ்டுடியோலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பேக் ஒர்க் அவுட், அதாவது முதுகு பகுதி. முதுகு பகுதி நம்ம எதுக்காக பண்ணுறோம், இது ஏன் இம்பார்ட்டன்ட், நம்ம இதுக்கு ஏன் பண்ணணும், இதுக்கே நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், நம்ம நிற்கிறது நடக்கிறது போகிறது அதுக்குன்னு சொல்லி ஒரு போஷர்னு ஒன்று இருக்குது. மனுஷனாக பிறந்தா ஒரு பெஸ்ட்டான ஒரு போஷர் இருக்குது. போஷருங்கிறது நிற்கிற வாட்டம்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்பு வாட்டம்னுவாங்க. உடம்பு வாட்டத்தை இப்படியே கூண்டு விழுந்த மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமா? நம்ம நெஞ்சை நிமித்தி கரெக்டாக நம்ம உடம்பு வாட்டம்னு ஒன்று இருக்குது, அதை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதுக்கு முதுகுக்கு பண்ணுற ஒர்க் அவுட், அதாவது பேக் ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி போஸ்டர், நம்ம வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே பர்ஃபெக்டாக மாறும் நம்மளுக்கு. ஸோ நான் சொல்ல போகிற பேக் ஒர்க் அவுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் போஸ்டரை கரெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது பேக் மசில்ஸ். பேக் மசில்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் புல்லப்ஸ். புல்லப்ஸ்னால் என்ன? நம்ம பாடி வெயிட்டை 100% யூஸ் பண்ணி புல் பண்ணி மேலே போயிட்டு கீழே வரணும். இதை நம்ம வீட்டில் எங்கே இருந்தாலும், வீட்டில் அவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு ஸ்லாப் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாபை பிடிச்சிட்டு நம்ம மேலே போயிட்டு கீழே வரணும். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் ஸ்லாப் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஸ்லாபை பிடிச்சி மேலே போயிட்டு கீழே வந்தாலே போதும். அதாவது நம்ம பாடியோட 100% வெயிட்டை உங்கள் கையில் நீங்கள் புல் பண்ணி திரும்பி ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட். இன்னும் 2 ஒர்க் அவுட் இருக்குது, அது என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம புல்லப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. பேக் ஒர்க் அவுட்டில் புல்லப்ஸ் எப்படி பண்ண போகிறோன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்லாப்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நாங்கள் ஜிம்மில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் 1 செகண்ட் பார்த்துருங்க. கால் 2 காலையும் இப்படி பின்னிட்டு பின்னாடி ஸ்லைட்டாக வச்சுட்டு மேலே போயிட்டு கீழே வரணும். இதை கரெக்டாக பண்ணி உங்களோட பேக் மசில்ஸை நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கோங்க. புல்லப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற ஒர்க் அவுட்ஸை விட புல்லப்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபுல் பாடி வெயிட்டை இந்த ஒர்க் அவுட்டில் மட்டும்தான் நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த ஒர்க் அவுட்டை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக் மசில்ஸ்க்கு நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளை. ஸோ இது எதுக்குன்னா உங்களோட அப்பர் பேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். 1 2 3 4 5 6 7. இதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது இப்படி தான் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்பர் பாடியை ஸ்லோவாக பெண்ட் பண்ணிக்கணும், கையை முன்னாடி வச்சுக்கணும், ஹெட்டை நம்ம ஃபார்வர்டில் பார்க்கணும். ஓகே, ஹெட் ஃபார்வர்ட் பொசிஷனில் வச்சுட்டு 1 2 3 4 5. எந்த ஒர்க் அவுட் பண்ணுறது இருந்தாலும் செஸ்ட் அப் பண்ணி தான் வச்சுருக்கணும். செஸ்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கூடாது, செஸ்ட் அப் பண்ணி வைங்க, ஷோல்டர் ஓப்பனில் வச்சுக்கோங்க. ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களோட அப்பர் பேக் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அடுத்த ஒர்க் அவுட் போகலாம். நம்ம முன்னாடி புல்லப்ஸ் பார்த்தாச்சு, அப்பர் பேக்கு பார்த்தாச்சு. இப்போது மிட் பேக், அதாவது நடு முது பகுதி, அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்குறேன். சிங்கிள் ஹேண்டில் 1 by 1 சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்குமே நமக்கு வீட்டில் பெஞ்ச் இருந்தால் போதும், இல்லை செவர்லேயோ இல்லை நம்ம ஸ்லாப் எதுலேயோ ஒரு இடத்துல நம்ம கை வச்சுட்டு ஒரு வெயிட் இருந்தால் போதும், நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். பொசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொசிஷன் எப்படி பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீட்டில் ஒரு பெஞ்ச் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம 2 கையுமே வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு எந்த கையில் பண்ண போகிறோமோ அந்த சைடில் இருக்க காலை நம்ம பின்னாடி வச்சுட்டு அப்பர் பாடியை நம்ம செஸ்ட் அப் பண்ணி ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். வெயிட்டை எடுத்துகிட்டு வெயிட்டை கீழே விட்டு நம்ம எல்போ பாயிண்ட்டை பாடியோட க்ளோஸாக 1 2 3 4
5 6 7 8 9 10. அதே மாதிரி ஒரு கையில் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்லிக் கொடுத்த எல்லா ஒர்க் அவுட்ஸையும் வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.